யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த இந்த இப்போ புதுசாக ஓட்டு போட வர்றாங்கல்ல, அந்த ஓட்டே பார்த்தீங்கன்னா வந்து 25 லேக்ஸ் டு 45 லேக்ஸ் வரைக்கும் இருக்குது அந்த ஓட்டு. ஸோ அந்த ஓட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% யாருக்கு போகுதுன்னு வந்து தேவைக்கே தான். இப்போ எங்கள் ஊர் வந்து ஒரு சின்ன வில்லேஜ் தான். இப்போ நம்ம எலெக்ஷன் மற்ற எல்லாமே எலெக்ஷன் ஒர்க்லாம் பண்ணி முடிச்சுட்டு நம்ம கவுண்டிங் இணைய போகிறோம். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா தேவைக்கு ஒரு கூட்டம் இருக்குது. இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அது என்னன்னா ஒரு வில்லேஜ் வரைக்கும் அது வந்துருச்சுங்கிறத நான் சொல்ல வரேன். அந்த முன்னாடி நம்ம பார்த்ததே கிடையாது. அந்த ஓட்டு வந்து திமுக ஓட்டு தான் அப்படின்னு நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம்? ஏன்னா அண்ணா திமுகன்னு ஒரு கட்சி நான் என்ன சொல்கிறேன் பாருங்க, நான் எப்படி சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து மோஸ்ட்லி திமுகவோட ஸ்ட்ரென்த் யாருன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், மைனாரிட்டி. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் வந்து இவங்கலாம் அது திமுக ஓட்டு போடுறாங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கிராஜுவேட்ஸ் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இவங்க திமுக கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருப்பாங்க. மைனாரிட்டியோட ஓட்டு என்னதான் செஞ்சாலுமே வந்து திமுகவுக்கு தான் இருக்கும். கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஓட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மாறாது. இதுதான் அவங்களோட ஓட் பேங்க், அது வந்து சாலிடான ஓட்டு. இப்போ அதில் கை வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் ஓட்டு எனக்கு தெரிஞ்சு வந்து பெருசாக வந்து மாறி இருக்காது. அவங்க வந்து திமுக மோஸ்ட்லி ஒரு பாதி வேணால் வந்து குறைஞ்சிருக்கலாம். பட் கிறிஸ்டியன்ஸ் ஓட்டில் வந்து நிறைய ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அது வந்து இவர் வந்து கிறிஸ்டியன் அப்படிங்கிறனால அந்த ஓட்டு ஷேர் ஆகுதா அது எப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்து திமுக போக வேண்டியது பெரிய லெவலில் வந்து ஒரு பாதிப்பு இருக்குது அவங்களுக்கு. அதே மாதிரி யங்ஸ்டர்ஸ் இந்த ஜென்ரேஷன் இருக்கிறாங்கல்ல, இந்த ஃபஸ்ட் ஜென்ரேஷன், இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 25 to 45 லேக்ஸ் அவங்களோட ஓட்டு வந்து கம்பல்சரியாக பார்த்தீங்கன்னா மோர் தென் 80% தேவை இருக்காது. அதாவது நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நமக்கு அந்த கட்சி பிடிக்குதோ பிடிக்கலையாங்கிற ரெண்டாவது நம்ம கட்சி சார்ந்திருக்கிறமா இல்லை. ஆனால் ரியாலிட்டிங்கிறது அதுதான். நான் கண்ணால் பார்த்தது தான் சொல்கிறேன். அத்தனை பசங்க பார்த்தீங்கன்னா 25 வயசுக்குலாம் யாருமே கிடையாது. நம்ம ஊரில் இப்படி ஒரு தேவைக்காக ஒருத்தங்க இருக்கிறாங்களா? அதுக்கு முன்னாடி இந்த பசங்களை எங்கேயாவது பார்த்துருக்கலாம். எலெக்ஷன் அப்போ வந்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக ஒரு பெரிய 35-45 வயசு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு கூட்டம் உட்காந்துருக்குது. இந்த சைடு ஒரு 20-25 வயசு தான் இருக்கும். பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கீழே வரைக்கும் வந்துட்டாங்க. நான் கூட வந்து சிட்டிஸில் மட்டும்தான் இருப்பாங்க நம்ம ஒரு எண்ணம் இருந்தது. நம்ம அந்த எலெக்ஷன் ஓட்டு போடுற அன்னைக்கு நான் கண்ணால் பார்க்கும்போது அப்போ நீங்கள் தவிர்க்க முடியலை.